நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சூர்யாண்ணா அப்படி ஷாக் ஆயிட்டீங்களா? இதெல்லாம் யார் படம் தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? ஏய் சொட்டு, இந்த சத்தம் எங்க இருந்து வருது? சொட்டு, இங்க தான்டா போன் சத்தம் கேக்குது. என்ன போன் சத்தமா? எங்க இருந்து வருது? அங்க பாருடா, கொஞ்சம் அங்கதான் கேக்குது பாரு. ஆ. இல்ல சூர்யாண்ணா, இங்க எதுவுமே இல்ல. ஆமா சூர்யாண்ணா, இந்த போன் சத்தம் எங்க இருந்து கேக்குது? கொஞ்சம் இரு. இதோ இதுக்குள்ள தான் சத்தம் வருது. பத்தியா, நான் தான் சொன்னேன்ல. சார், ஒரு நிமிஷம். உங்க போன் யாராவது இங்க விட்டீங்களா? இது உங்களுதா? வந்த கஸ்டமர் தான் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போன் எடுங்கண்ணா. ஒருவேளை அந்த கஸ்டமர் கூட போன் அடிச்சிருக்கலாம்ல. யாருங்க? ஹலோ. சார், உங்க போனை நம்ம கடையில விட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்று பண்ணுங்க சார், உங்க போன் நம்பரும் உங்க அட்ரஸ் மட்டும் கொடுங்க, நாங்க போனை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறோம். சொட்டு, அங்க இருந்து பென் ஒரு பேப்பர் எட. சொல்லுங்க சார். ஹலோ, லைன் இருக்காரா? கேக்குதுங்களா? உங்க பேரும் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க சார், உங்க போனை நான் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உங்க போனை உங்க வீட்டுக்கு வந்துடும் சார். எதுக்காக நீங்க வேற யார்கிட்டயும் கொடுத்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? பேசாம நீங்களே வந்துருங்களேன். உங்களை மீட் பண்ணோன்னு நான் எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நீங்க என்னடானா வேற யார்கிட்டயும் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்றீங்க? அதுவும் இல்லாம உங்க பேரை நான் நிறைய முறை கேட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம மீட் பண்ணா நல்லா இருக்கும். உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஹலோ, இருங்க. நீங்க என்ன மேடம் பேசிட்டு போறீங்க? நீங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, என்கிட்ட தப்பு. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அதுவும் இல்லாம நான் என் மனைவி தவிர வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். பரவாயில்ல, விடுங்க. உங்களை நேர்ல பார்க்க முடியலனாலும் போன்லயாவது உங்க குரலை கேட்க முடிஞ்சதே. ஏங்க, உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் ஏன் ஆசைப்படுறீங்க நீங்க? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அது உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, அத என்னிலிருந்து நீங்க என்ன பத்தி தான் யோசிச்சுட்டே இருப்பீங்க. இத பாருங்க. சரி, நீங்க பேரும் அட்ரஸும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தினமும் மீட் பண்ணலாம். சரி, நீங்க சொல்லுங்க. எழுதிக்கோங்க. ஓ ஓ ஐ நீ. ஓ ஐ நீ. சந்தியா, அது நீங்களா? அட்ரஸ் எழுதிக்கிட்டீங்கல்ல, இந்த போன் யாரோடதுன்னு பேரையும் எழுதிக்கோங்க. இது சாதாரண ஆளுங்களோட போன் இல்ல, வேர்ல்ட்ஸ் டாப் குக் சூர்யாவோட போன்ங்க. அவரோட அட்ரஸ் யார்கிட்ட கேட்டாலும் சரி, வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. சந்தியா, இந்த பரிசு உங்களை மாதிரி அழகா இருக்க. ஆனா சவிதாவோட பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேட்ட பரிசை நீங்க தரீங்க. அம்மா சந்தியா எங்க இருக்க? ஐயோ அம்மா. அத
வணக்கம் ராஜ்குமார் தம்பி. வணக்கம். வணக்கம் ராஜ்குமார் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னப்பா ராஜ்குமார், எப்படி இருக்க? கடவுளோட ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். இந்த ராஜ்குமார் உங்க வீட்டுல தான் தங்கியிருக்காரா? ஆமா பூசாரி ஐயா, இவர் நம்ம கடையில தான் வேலை செய்யறாரு. அது மட்டும் இல்ல, இப்ப இவரும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான். உண்மையிலே இந்த ராஜ்குமார் ரொம்ப நல்ல பையன். பரவாயில்லையப்பா ராஜ்குமார், நீங்க வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, ஆனா சின்ன வயசுல இருந்து இங்க இருந்த மாதிரி எல்லார்கிட்டையும் நல்லா பேசுற. இது என்னங்க பெரிய அதிசயம்? எல்லார்கிட்டயும் நல்லபடியா பழகுனா நிச்சயம் எல்லாரும் நம்மளையும் ஏத்துக்குவாங்க. நீங்க எல்லாரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு பெரிய பூசாரியும் வந்திருக்காங்க. அதனால அண்ணனும் அண்ணியும் செய்ய வேண்டிய பூஜையை பத்தி கூட நீங்க அவர்கிட்ட பேசிடலாம். நாங்க எப்படி இருந்தாலும் பேசத்தான் போறோம். நீ எங்க போற? அது வந்து நான் தினமும் சிவா ஸ்தோத்திரத்தை 4 தடவை படிப்பேன். அதை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சின்ன வயசு பையன்தான், ஆனா இவனை பாருங்க, கடவுள் மேல எவ்வளவு பக்தியா இருக்கான். ராஜ்குமார், நீ போய் அஷ்டோத்திரம் படிச்சிட்டு வா, நாங்க போறோம். வாப்பா சூர்யா. ஆ. பூசாரி ஐயா, இந்த வருஷம் பிரத்யேகமான பூஜைய சூர்யாவும் சந்தியாவும் சேர்ந்து செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிடுங்க, நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறேன். என்னெல்லாம் பொருள் வேணும்னு நான் லிஸ்ட் எழுதி கொடுத்துறேன். ஆனா எல்லாத்துக்கும் முதல்ல நீங்க அடையாள அட்டைக்காக எல்லாரோட பேரையும் சொல்லணும். அடையாள அட்டையா? இந்த பூஜைக்கு எதுக்கு அடையாள அட்டை? நான் என்னன்னு சொல்றதுமா, இந்த வருஷம் போலீஸ் ஏகாதேசி அன்னைக்கு கோயில்ல பாதுகாப்பா அதிகப்படுத்தி இருக்காங்க. அந்த பூஜையில கலந்துக்கிற எல்லாரும் அவங்க சொல்றபடி தான் நடந்துக்கணும். அன்னைக்கு யாராவது கோயிலுக்குள்ள வரணும்னா கண்டிப்பா அடையாள அட்டையோட தான் வரணும். இது அவங்களோட ஆர்டர். ஒருவேளை யாராவது அடையாள அட்டை கொண்டு வரலன்னா அவங்கள போலீஸ் கோவிலுக்குள்ள வரவிட மாட்டாங்க. அதனால நீங்க எல்லாரும் அடையாள அட்டையோட வரணும். அப்பதான் நீங்க அன்னைக்கு பூஜை செய்ய முடியும். ஆனா இதுக்கு முன்னால இப்படி எல்லாம் கட்டுப்பாடு எதுவும் இல்லையே. கோவில்ல போலீஸ்க்கு என்ன வேலை? அத்தை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு டிஎஸ்பி சார் சொன்னார்ல, நம்ம ஊருக்கு தீவிரவாதிங்க வந்திருக்காங்களா. அந்த மாதிரி ஆளுங்க எந்த மாதிரி இடத்த டார்கெட் பண்ணுவாங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கிற இடத்த தான். காலம் ரொம்ப கெட்டு கிடக்குது. கோவில்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு இப்படி எல்லாம் செய்ய எப்படிதான் மனசு வருதோன்னு தெரியல. அப்பா அவங்கள கொலை பண்றதால இந்த தீவிரவாதிகளுக்கு என்ன கிடைக்குதுன்னே தெரியல. போன தடவை நம்ம ஊர்ல அந்த பாம்பு வெடிச்சப்போ என் புள்ள சூர்யா திரும்பவும் வீட்டுக்கு வர வரைக்கும் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். இவங்களால பாவம் எத்தனை பேர் தங்களோட சொந்த பந்தங்களை இழந்திருப்பாங்க. உங்கள் அப்பா ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்காரு. உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே இறந்துட்டாங்க. எங்களால் உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியல. கடவுளே, நீதான்ப்பா எப்படியாவது எல்லாரையும் காப்பாத்தணும். அம்மா, நீங்க பூசாரி ஐயாட்ட பேசிட்டு இருங்க, நானும் சந்தியா அதுக்குள்ள பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்துடுறோம். சந்தியா வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் தாத்தா.
வாப்பா ராஜ்குமார், நீயா? எப்படி இருக்க? கடவுளோட அருளால நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க பொண்ணோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சதா? கடவுள் மாதிரி நேரத்துக்கு நீ வந்து உதவி பண்ண, அதனாலதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இப்ப என் பொண்ணு சந்தோஷமா இருக்கா. தாத்தா, இன்னும் நீங்க சாப்பிடலையா? இல்லப்பா. ஏன் தாத்தா? இங்க பாருங்க, வேலையும் முக்கியம்தான், அதே மாதிரி சாப்பாடும் முக்கியம். நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க, நான் இங்க பாத்துக்கிறேன். உனக்கு எதுக்குப்பா தேவையில்லாத கஷ்டம்? என்ன நீங்க, நான் உங்க பேர மாதிரி தானே, இதுல என்ன சிரமம் இருக்க போகுது எனக்கு? நீங்க முதல்ல போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த கோவில் எங்களோட டார்கெட்டாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் டிடெக்டர்ஸும் வச்சிருக்காங்க. நீங்க எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் சரி, நான் நினைச்ச என்னோட வேலையை நான் செய்யாம இருக்க மாட்டேன். இந்த வாட்டி இந்த ஊர்ல ரத்தத்தால நாங்க ஹோலி கொண்டாட போறோம். எத்தனையோ வருஷங்கள் முன்னாடி நடந்ததை யாராலையும் மறக்க முடியாது. என்ன சந்தியா, என்னாச்சு உங்களுக்கு? உங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா? இந்த நினைவுகள் எல்லாம் நான் சாகுற வரைக்கும் என்னோட மனசுக்குள்ள இருக்கோங்க. அந்த மோசமான நாளை என்னால என்னைக்கும் மறக்க முடியாது. அன்னைக்கு திடீர்னு நான் ஒரு அனாதையா நின்ன. என்னோட வாழ்க்கை திடீர்னு தலைகீழா ஆயிடுச்சு. என்ன மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. அன்னைக்கு எத்தனை பேரு அப்பா அம்மாவா குழந்தைங்களை எழுந்து அனாதையா நின்று இருப்பாங்களோ தெரியல. இப்ப மறுபடியும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது. இந்த மாதிரி எதுவும் நடக்காம நம்ம தடுக்கணுங்க. சந்தியா, நீங்க கவனிக்கலையா? அதான் பூசாரி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு அதிகப்படுத்திருக்கிறதா அன்னைக்கு டிஎஸ்பி சார் கூட நம்ம கிட்ட சொல்ல. இந்த மாதிரி நேரத்துல நீங்களும் நானோ இல்ல மக்களோ என்ன செய்ய முடியும்? அசம்பாவிதம் நடக்காம இருக்கணும்னு வேண்டிக்கதான் முடியும். நாம தான் தைரியமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் வராது. ஏனுங்க, தீவிரவாதிகளுக்கு பெரிய பயம் என்ன தெரியுமா? மக்கள் மட்டும்தாங்க. அவங்க இப்போ இங்க இருக்காங்க. இதுக்கு என்னங்க அர்த்தம்? நம்ம ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு ஏரியால ஏதோ ஒரு தெருவுல தான் அவங்க இருக்காங்க. ஒருவேளை நம்ம எல்லாரும் ரொம்ப அலர்ட்டா முன்ஜாக்கிரதையா இருந்தோம்னா அந்த தீவிரவாதிகளை நிச்சயமா பிடிச்சிடலாம். இந்த ராஜ்குமார் கோவில்ல இருக்கிற கரண்ட் ரூம்க்கு ஏன் போனாரு? அங்க போறதுக்கு அனுமதியே கிடையாது. ராஜ்குமார், நீங்க பூஜை பண்றதுக்கு தானே கோவிலுக்கு வந்தீங்க? அப்போ இதுக்குள்ள ஏன் போனீங்க? அது வந்து உங்களுக்கு தெரியும்ல இதுக்குள்ள யாரும் போக கூடாதுன்னு. எதுக்கு இப்படி அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. அப்படின்னு முக்கியமான வேலை எதுக்கு இந்த ரூம்குள்ள போனீங்க? அது நான் சொல்றேம்மா. எப்பவும் என் கூட வேலை செய்யற வாட்ச்மேன் இன்னைக்கு வரல. அதனால எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட நேரம் கிடைக்கல. அதான் நான் ராஜ்குமார் தம்பிகிட்ட இங்க உட்காருங்கன்னு நான் போய் சாப்பிட்டு வந்தேன். உண்மையிலே இவர் ரொம்ப நல்ல பையன். கோவில்ல இருக்கிற எல்லாருக்குமே இவரை நல்லா தெரியும். இங்க பாருங்க, நீ தாத்தா இங்கிருந்து போன உடனே உள்ள ஸ்பார்க் வர்ற மாதிரி இருந்தது. அதான் உங்களுக்கு தெரியல, நீ எனக்கு கொஞ்சம் வயரிங் வேலைலாம் தெரியும். அதுக்கு தான் அதை நான் சரி பண்ணலான்னு உள்ள போனேன். நான் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நீ. சந்தியா, என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா?
சவிதா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா நல்ல நியூஸ் சொல்றதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணேன். சந்தோஷப்படுறதுக்கு பதிலா உண்மையை சொல்ல அதை சொல்லுன்னு எனக்கே நீ சொல்லி கொடுக்குறியா? அக்கா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு போய்க்கு மேல போய் சொல்ல போறீங்க? 1 மாசம், 2 மாசம், 3 மாசம்? என்னைக்காச்சும் உங்க கஸ்தூரி கிராமத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும்ல. வேற யாராச்சும் சொல்லி அவங்களுக்கு உண்மை தெரியறதுக்கு முன்னாடி நீங்களே உண்மையை சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ளீஸ்க்கா. ஏன் அர்த்தமே இல்லாம பேசுற? என் மாமியார் பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல. அவங்களே போலீஸ் கிட்ட சொல்லி எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. அட, மன்னிப்பு கேக்குறதெல்லாம் விடு. அத்தைக்கு மட்டும் ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க என்ன சும்மா விட மாட்டாங்க. அந்த போலீஸ்காரம்மா அடுத்த நிமிஷமே என்ன உள்ள தூக்கி போட்டுருவாங்க. இங்க பாரு, நான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் என்ன மன்னிச்சு விட்டுட்டா பரவாயில்ல. விஷயம் தெரிஞ்சது நம்ம 3 பேருக்கு மட்டும்தான். அதுல கஸ்தூரி போய் சேர்ந்துட்டா. அப்புறம் யார் அத யார் யார் அது? மீனானே, கடவுளே, நீயா? ஹலோ மீனானே. ஐயோ, நீ நீ ஏதாவது கேட்டியா? Oh yes, I heard you murmuring on the phone. ஐயோ, இவனுக்கு ஏதோ தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க தம்பி, நீங்க நீங்க உண்மையில எனக்கு தம்பி மாதிரி தான். மாதிரிலாம் இல்ல, தம்பியே தான். இங்க பாரு, உன்னோட நேரம் என்னோட நேரம் ரெண்டுமே ஒண்ணு தானே. நான் பேசினதை நீ கேட்டல்ல, யார்கிட்டயும் சொல்லிடாத. எல்லாத்தையும் மறந்துரு. நான் வேணா உனக்கு 10,000 ரூபாய் புடவை பரிசா கொடுக்கறேன். ஆனா யாருக்கு எதுவும் சொல்லாத. சொல்ல மாட்டேல்ல. No, no, no. What you are saying, Minani? No Tamil. No Tamil. No Tamil. Just speak to me in English. In English, Minani. இங்கிலீஷ். ஆமா, எப்படியே தப்பிச்சடி. இந்த இங்கிலீஷ்கார பையனுக்கு நான் சொன்னது புரியல. அவனுக்கு நான் சொன்னது கேட்டாலும் அவ காதுக்கு நான் சொல்லாத மாதிரி தான். என்ன முகத்தை அப்படியே வச்சிருக்க? 10,000 ரூபாய் புடவை நான் உனக்கு சும்மா கொடுத்துருவேனா? உனக்கு 10 ரூபாய் கச்சிப்பு கூட நான் கொடுக்க மாட்டேன். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு உனக்கு போய் பயந்து பாரு. What did she say? Podava and Podava? I think she is so crazy. Oh. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட கடவுளே, இத்தனை போலீஸ்காரங்களா? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன இன்னைக்கு எல்லாரும் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்கீங்க? கடவுளை தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். ஏகாதசி அன்னைக்கு நாங்க பூஜைக்கு சொல்லியிருக்கோம். அத பத்தி பூசாரியா கிட்ட பேசிட்டு போக வந்தோம். டிஎஸ்பி சார், இந்த தடவை ஆபத்து என்ன அதிகமா இருக்கா என்ன? எதுக்காக இவ்வளவு போலீஸ்காரங்க வந்திருக்கீங்க? ஐயர் கூட சொன்னாரு ஏகாதசி அன்னைக்கு கோயிலுக்குள்ள வர்ற எல்லா பக்தர்களுக்கும் அடையாள அட்டை இருக்கணுமாமே. ஐயா, ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க. அன்னைக்கு நாங்க செய்ய வேண்டிய பூஜையை செய்யாம விட்டுடுறோம். நாங்க எல்லாரும் வேணா குடும்பத்தோட அன்னைக்கு வீட்லயே இருந்துடுறோம். இல்ல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பாதுகாப்புக்காக நாங்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சிருக்கோம். அது தீவிரவாதிங்க கூட்டம் அதிகமாக இருக்கிற இடங்களை தான் எப்பவும் தேர்ந்தெடுப்பாங்க. உங்களுக்கு தெரியல, மும்பையில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஹோட்டல்ஸ் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அவங்க டார்கெட் பண்ணாங்க. தீவிரவாதிங்க எப்பவும் இப்படி தான் மக்கள் மனசில் அவங்க மேலே ஒரு பயம் வர்ற மாதிரி எப்பவும் அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க. மக்கள் ஒரு வேளை பயந்துட்டாங்கன்னா அப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது எங்களோட தோல்வின்னு தான் சொல்லணும். அதனால் உங்கள் எல்லார்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்களும் அலர்ட்டாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால், வித்தியாசமாக எதையாவது நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு அதை உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், தீவிரவாதிகளை நம்பவே முடியாது. இவங்க நினச்சதை சாதிக்கணுங்கிறதுக்காக எப்படியாவது நம்ம கூடவே இருந்து நமக்கே தெரியாமல் நம்ம வீட்டில் கூட ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த நாடு நம்ம வீடு மாதிரி. தீவிரவாதிகளுக்காக பயந்து நம்ம நாட்டை விட்டு நம்ம போக முடியாது. நாம் பயந்து ஓடுறதுக்கு பதிலாக இவங்களை எதிர்த்து நின்று போராட முயற்சி பண்ணணும். கடவுள் எல்லாருக்கும் துணையா இருப்பாரு. நீங்கள் போயிட்டு வாங்க. சரி சரி.
சொல்லிருக்கீங்கல்ல மக்கள் எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும்னு. ஒருவேளை டிஃப்ரெண்டா ஏதாவது தெரிஞ்சதுன்னா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்கல்ல. ஆமா சார், நேத்து ராத்திரி நான் வித்தியாசமான ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன்.